மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பும் தகவல் தொடர்பின் வகைகள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு. நல்லா கவனமாக ஆடியோ போட்டு கேட்டுக்க. பாரு, தகவல் தொடர்பின் வகைகள் 2 வகைப்படும். தகவல் தொடர்பின் வகைகள் 2 வகைப்படும். முறையான தகவல் தொடர்பு, முறைசாரா தகவல் தொடர்பு. சொல்லு, முறையான தகவல் தொடர்பு, முறைசாரா தகவல் தொடர்பு என அழைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டில் இந்த முறையான தகவல் தொடர்பையும் முறைசாரா தகவல் தொடர்புனா என்னங்கிறதையும் உனக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறம் முறையான தகவல் தொடர்பின் வகைகளை மட்டும் பார்க்கலாம். ஓகே, பாரு, முறையான தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய செய்தி பரிமாற்றம் தான் நம்ம தகவல் தொடர்புங்க. ஒருவருடைய எண்ணங்கள், கருத்துக்கள், நம்மளுடைய உணர்ச்சிகளை அடுத்தவங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் தகவல் தொடர்பும். இந்த தகவல் தொடர்பும் நம்மளுடைய செயல்முறைகள் நம்மளுடைய நடைமுறைகள் அல்லது செயல்முறை வழிகளில் என்ன சொன்னால் பரிமாற்றம் செய்யப்படும் பொழுது அந்த எண்ணங்கள் நம்மளுடைய வரைபடங்கள் மூலமாகவோ அல்லது செய்கைகள் மூலமாகவோ கருத்துக்களை நம்ம என்ன சொன்னால் பல வழிகளில் தெரியப்படுத்தலாம்னு சொல்லிடுறோம் இல்லையா. இந்த செய்திகளை தெரியப்படுத்தும் பொழுது நம்ம எழுத்து வழியாக நல்லா தெரிஞ்சுக்க, எழுத்து மூலமாக இப்போ செய்தி எப்படிலாம் பரப்பலாம், வாய்மொழியாக எழுத்து வாயிலாக செய்திகளை பரப்பலாம்னு சொல்லும். இப்போ இந்த முறையான தகவல் தொடர்பு என்பது அந்த நிறுவனத்தினுடைய கொள்கைகள், நடைமுறைகள், விதிகள், என்ன கருத்துக்கள் அல்லது எண்ணங்களை தெரியப்படுத்துகிறோமோ அத்தனையும் அவற்றை அறிக்கைகளாகவோ, புரியுதா? அறிக்கைகள்னாலே அறிக்கை எதால் எழுதப்படும்? எழுத்தால் தான் எழுதப்படும். அல்லது நம்ம என்ன செய்வோம், டைப் பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, ரெக்கார்டிக்கலாக, புரியுதா? அதிகாரபூர்வமான அறிக்கைகளாக என்ன செய்யப்படும்னா கருத்துக்களை தெரியப்படுத்துகிறோம். யாருக்கு? கீழ்பணியாற்றக்கூடிய பணியாளருக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த முறைக்கு தான் முறையான தகவல் தொடர்பு என அழைக்கப்படுறது. ஒரு அனுப்புனர் பெறுநருக்கு செய்திகளை என்ன செய்கிறான்னா அந்த அனுப்பக்கூடிய வழிகள், அதனுடைய பரிமாற்றமானது அந்த எண்ணங்கள், செய்திகளை அதாவது வரைபடங்கள் மூலமாகவோ அல்லது என்ன சொன்னால் அறிக்கைகளாகவோ, நல்லா தெரிஞ்சிக்க, வரைபடம் மூலம் அல்லது அறிக்கைகளாக. அந்த வரைபடமும் கட்டாயம் ரிட்டன் எழுதுகோள் தான் இல்லையா, அறிக்கைகளும் எழுதுகோளை பயன்படுத்துகிறோம். எனவே இந்த எழுத்தால் எழுத்து மூலமாக செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு வழிமுறை, எழுத்து மூலமாக தகவல் கருத்துக்களை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை முறைசார் தகவல் தொடர்பு என அழைக்கப்படுகிறது. மாணவிகளே, இப்போ இந்த முறைசாரா தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது பேஜ் நம்பர் 109 உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். இதில் ஒரு 1 வேர்டு கொஸ்டின் கட்டாயம் இருக்குமா. இந்த முறைசாரா தகவல் தொடர்பு திராட்சை கொடி தகவல் தொடர்பு என அழைக்கப்படுகிறது. திராட்சை கொடி தகவல் தொடர்பு என அழைக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்க, திராட்சை கொடி தகவல் தொடர்புக்கு மறுபேர் என்ன? முறைசாரா தகவல் தொடர்பு. இந்த முறைசாரா தகவல் தொடர்புனா உனக்கு நீ ஆப்போசிட்டாக சொல்லிடலாம். இங்கே எவ்வாறு அறிக்கைகள், வரைபடங்கள் மூலமாக முறைசார் செய்தியில் நம்ம அனுப்பினோமோ அதற்கு நேர் மாறாக இந்த தகவல் தொடர்பானது நம்மளுடைய வாய்மொழி மூலமாக, அதாவது நம்ம என்ன சொல்லலாம், வாய்மொழி மூலமாகனா வாய்ச்சொல் மூலமாக, இந்த வாய்மொழி மூலமாக தகவல்களை தெரியப்படுத்துறது. ஒரு உறுப்பினருக்கோ அல்லது உறுப்பினர் சாராத விதிமுறைகளோ அடிப்படையாக கொண்ட கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். இந்த பரிமாறிக்கொள்ளக்கூடிய கருத்தானது வாய்மொழியாக தகவல்கள் தொடர்பு கொள்ளப்படுமேயாயின் இதற்கு பேர் தான் என்னென்னா முறைசாரா தகவல் தொடர்பு அல்லது திராட்சை கொடி தகவல் தொடர்பு என அழைக்கலாம். இந்த திராட்சை கொடி தகவல் தொடர்புன்னு ஏன் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பாருமா, இப்போ சில வாய்ச்சொல் மூலமாக சொன்னேன்னு சொன்னால், இப்போ ஒரு நிறுவனத்தில் நம்ம ஒரு 10 பேர் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேருந்து பணியாற்றுறேன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் கடைன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுறேன். இன்றைக்கி இப்படியான்ட்டு இல்லையா. செய்தியானது வெகு விரைவில் பரவும். திராட்சை கொடி எவ்வாறு அப்படி கொடியாக படறதோ அதுபோல் செய்தி அப்படி ஒரு படர்ந்து
அப்படி காட்டு தீ போல் பரவிடும் ஒரே நேரத்தில். தெரியும் உனக்குலாம், அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். நம்ம எப்படி சொல்லுவோம், உடனே செய்தியை பரப்பிடுவாங்க, உடனே என்னன்னாலும் இங்கே கேட்டாங்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வாய்மொழி மூலமாக தகவல் தொடர்பானது ஒரு காட்டு தீ போல், அதாவது திராட்சை கொடி எவ்வாறு படர்ந்து போதோ அதுபோல் செய்திகள் படர்ந்து போகும். எனவே இதுக்கு திராட்சை கொடி தகவல் தொடர்பு எனவும் அழைக்கலாம். இப்போ வேலை தொடர்பான அல்லது வேலையோடு தொடர்பில்லாத சில விஷயங்களை நம்ம ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வோம் இல்லையா. அப்போது நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுடைய அந்தஸ்து, பேதம் போன்ற குறைகளின் வித தகவல் தொடர்பில் நமக்கு என்ன செய்யணும்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இப்போ பாரு, வேலையோடு தொடர்பில்லாத 2 காரியங்களை நம்ம செயல்படுத்துகிறோம். வேலை தொடர்பான காரியங்களை குறித்து நம்ம என்னச்சுன்னா அங்கே ரகசியம் காக்கப்பட வேண்டும். வேலை தொடர்பானதுனா அதே நேரத்தில் நமக்கு வேலைக்கு தொடர்பில்லாத கருத்துக்களை சொல்லும் பொழுது நம்ம குறை குற்றங்கள் எல்லாமே நம்ம பேசுவோம் இல்லையா. இந்த தொடர்பை நம்ம சரியான முறைசாரா தகவல் தொடர்புக்குள்ள நம்மளோட எடுக்க முடியாது. இது நம்மளுடைய அந்தஸ்து, பேதம் போன்ற குறைகள் இவ்வித தகவல் தொடர்பில் இல்லைன்னு கொடுத்துருக்கோம். எந்த தகவல்னா முறைசாரா தகவல் தொடர்பு வேலை தொடர்பாக இருக்கும் பொழுது. வேலை தொடர்பாக இல்லாமல் இருக்கும்போது நம்மளுடைய அந்தஸ்துலாம் நம்மளுடைய இதெல்லாம் போயிடும் இல்லையா. எனவே நல்லா தெரிஞ்சுக்க, முறைசாரா தகவல் தொடர்பு என்பது உறுப்பினர்கள் அல்லது விதிமுறைகளை கொண்டோ கருத்துக்களை கொண்டோ நிறுவன சம்பந்தமான வாய்மொழி மூலமாக தெரியப்படுத்தக்கூடிய ஒன்று. இதனுடைய உறவு முறைகளுக்கோ மற்றும் முறைசாரா உறவு முறைகள் துணை புரிகிறன்னு கொடுத்துருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னால், முறைசார் அமைப்புலையும் செய்திகளை தெரியப்படுத்துறதுக்கு இந்த முறைசாரா தகவல் தொடர்போ நமக்கு என்ன சொன்னால் பயன் அளிக்கிறது. எனவே இந்த திராட்சை கொடி போல வெகு விரைவில் வாய்மொழியாக சொல்கிறதுனால கருத்துக்கள் வெகு விரைவில் பரப்பப்படுகிறது. எனவே இதுக்கு மறுபேர் என்ன, திராட்சை கொடி தகவல் தொடர்பு எனவும் அழைக்கப்படுகின்றன. மாணவிகளை இப்போ கவனி, பேஜ் நம்பர் 108க்கு வா. முறையான தகவல் தொடர்பினுடைய வகைகள் 3ஆக சொல்லலாம். முறையான தகவல் தொடர்புன்னு சொல்லிட்டோம். அந்த தெரியப்படுத்தப்பட வேண்டிய எண்ணங்கள், கருத்துக்கள், செயல்முறைகள், கொள்கைகள், நடைமுறைகள், குறிக்கோள்களை வரைபடங்கள் மூலமாக அல்லது அறிக்கைகள் மூலமாக, அப்படின்னால எழுத்து மூலமாக தெரியப்படுத்தக்கூடிய ஒன்று. இது 3 வித தகவல் தொடர்பாக நம்ம மேற்கொள்கிறோம். கீழ்நோக்கி வரும் தகவல் தொடர்பு, மேல் நோக்கி வரும் தகவல் தொடர்பு, படுகிடை தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம். கவனிமா, ஃபஸ்ட்டில் கீழ் நோக்கி வரும் தகவல் தொடர்பு. கீழ் நோக்கின்னு சொல்லும்போதே ஒரு நிறுவனத்தினுடைய மேல்நிலையிலிருந்து கீழ்நிலை பணியாளர்கள் வரை அந்த அதிகாரங்கள், பொறுப்பின் அடிப்படையில், அந்த பணியின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பாகுபடுத்தப்படும். நான் அடிக்கடி உனக்கு ஈஸியாக புரியக்கூடிய மெத்தடில் நம்ம கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரை கரஸ்பாண்டன்ட், HM, டீச்சர்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ்னு கொண்டுட்டு வரோம் இல்லையா. இப்போ இந்த கீழ்நோக்கி வரும் தகவல் தொடர்பு ஒரு கரஸ்பாண்டன் எண் ஒரு நிறுவனத்தினுடைய கருத்துக்களை யார்கிட்ட சொல்லுவாங்க, HMகிட்ட. HM யார்கிட்ட சொல்லுவாங்க, டீச்சர்ஸ்கிட்ட. இப்போ பார்த்தேன்னு சொன்னால் அந்த மேலிருந்து கீழ், புரியுதா. அப்போது ஒரு நிறுவனத்தினுடைய இயக்குதல் எங்கேருந்து தான் நடக்கும், மேலிருந்து கீழ். எனவே இந்த மேலிருந்து கீழ், புரியுதா, கீழ் நோக்கி வரும் தகவல் தொடர்பு அந்த நிறுவனத்தின் மேல்நிலையிலிருந்து கீழ்நிலை பணியாளர்களுக்கு செய்தியானது தெரியப்படுத்தக்கூடிய ஒன்று. கீழ் நோக்கி வரும் தகவல் தொடர்பு. இவனுடைய டயக்ராம் கொடுக்கப்பட்டிருக்கும். படம் 7.9. இதில் பாருமா, 1/2 மார்க்கு கீழே நீக்கி கொடுத்துருப்பாங்க. இதில் பாரு, மேல்நிலை மேலதிகாரி தனக்கு கீழ் உள்ள பணியாளர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு. இப்போ நீ இதை நல்லா தெரிஞ்சிக்க, அந்த மேல்நிலையில் உள்ளவங்க ஆணைகளாக தான் போடுவாங்க, கட்டளைகளாக கீழ்ப்பணியாளர்களுக்கு இன்னென்ன வேலைகளை நீங்கள் செய்திருங்க, புரியுதா. ஆணைகளாக இது என்ன செய்கிறாங்கன்னா தகவல் தொடர்பை தெரியப்படுத்துகின்றனர். அடுத்ததாக மேல் நோக்கி செல்லும் தகவல் தொடர்பு. நீ நல்லா சொல்லிடலாம், என்ன சொல்கிறோம், கீழ் நோக்கி வரும் தகவல் தொடர்பு என்பது மேல்நிலை பணியாளரிடமிருந்து கீழ்நிலை பணியாளர்களுக்கு செய்திகளை தெரியப்படுத்தக்கூடிய முறை. எனவே மேல் அதிகாரிகள் தங்களுடைய இயக்குதல் மூலம் கீழ் பணியாளர்களுக்கு கருத்துக்களை ஆணைகளாக தெரியப்படுத்துகிறார்கள். இப்போ மேல் நோக்கி செல்லும் தகவல் தொடர்பு. இந்த மேல் நோக்கி செல்லும் தகவல் தொடர்பு என்பது கீழ் பணியாளர்களிடமிருந்து தங்களுடைய கருத்துக்கள் யாருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது, அவங்களுடைய செயல் முடிவுகளை, அவங்களுக்கு ஆணைகள் கொடுத்துருப்பாங்க என்னென்ன வேலைகள் செய்யணுன்ட்டு இல்லை, எந்த கருத்துக்கள் தாங்கள் எந்த அளவுக்கு செயல் நிறைவேற்றம் செய்திருக்காங்கங்கிறத செய்து முடித்த பணிகளை என்ன செய்கிறாங்கன்னா ரிப்போர்ட், அறிக்கைகளாக மேல்நிலை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தொடர்பு முறை மேல் நோக்கி செல்லும் தகவல் தொடர்பு. அதாவது என்ன சொல்கிறோன்னு சொன்னால், கீழ்ப்பணியாளர்கள் தங்களுடைய மேல்நிலை அதிகாரிகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அனுப்பப்படக்கூடிய ஒன்று. இதுக்கு மறு பெயர் ஒன்று தெரிஞ்சிக்க,
பின்னூட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றன. பின்னூட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த பின்னூட்டம்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த மேல் அதிகாரிகள் பரிமாற்றக்கூடிய செய்திகளை கீழ்ப்பணியாளர்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டார்களா, அவங்க ஏற்றுக்கொண்டார்களாங்கிறத தெரிந்து கொள்வதற்காக ஒரு வழிமுறை. இப்போ அவங்க கொடுத்த ஆணைகளை அவங்க செயல்முறையில் அறிக்கைகளாக அனுப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது சரியாக மேலதிகாரி கொடுக்கப்பட்ட பணியினை செஞ்சிட்ருக்காங்க, பின்னூட்டம் செய்யப்பட்டுள்ளது என்ற மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு தொடர்பு முறை. அப்போ ஃபஸ்ட்டில் கீழ் நோக்கி வரும் தொடர்பு மேலதிகாரியிடந்து இயக்குதல் மூலம் கீழ்ப்பணியாளருக்கு ஆணைகளாக செய்தி பெறப்படுகிறது. மேல் நோக்கி செல்லும் தகவல் தொடர்பு என்பது கீழ்நிலையிலிருந்து மேல் அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. தங்களுடைய பணி நிறைவேற்றம் குறித்து, செயல் நிறைவேற்றம் குறித்து அறிக்கைகளாக அனுப்புகிறாங்க. இதற்கு என்ன பெயர்னா பின்னூட்டம் என அழைக்கப்படுகிறது. மேல் பணியாளர்கள் தெரியப்படுத்தின கருத்துக்களை கீழ்ப்பணியாளர்கள் புரிந்து கொண்டாங்க, செயல் நிறைவேற்றினாங்க என்பதை சரியாக புரிந்து கொள்ள நமக்கு இயலும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இதனால் கீழ்ப்பணியாளருடைய குறைகள், அவங்களுடைய அறிவுரைகளையும் கூட என்ன செஞ்சுன்னா மேல் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மாணவிகளே, அடுத்ததாக படுகிடை தகவல் தொடர்பு. படுகிடை நீ உன்னுடைய டயக்ராம் பாரு, பேஜ் நம்பர் 109 படம் 7.10, அதாவது 7.10 பாரு. 2 துறைகள், அதாவது நான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம், உனக்கு ஞாபகம் வைக்கக்கூடியது கொள்முதல் துறை, விற்பனை துறை, ரெண்டும் எதிரெதிராக செயலாற்றுறோம் இல்லையா படுகிடையில். அப்போ என்ன சொல்கிறோன்னு சொன்னால் மேல் நோக்கி செல்லும் தகவல் தொடர்போ அது கீழ் நோக்கி செல்லும் தகவல் தொடர்போ நமக்கு முக்கியம் இல்லை. ஒரே நிலையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், கொள்முதல் துறை, விற்பனை துறை ஒரே நிலை தான். இவங்க கொள்முதல் பண்ணுறாங்க, அவங்க விற்பனை செய்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த ஒரே நிலையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் தங்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒன்று தான் படுகிடை தகவல் தொடர்பு என அழைக்கப்படுகிறது. அப்போ என்ன சொல்லனா பல்வேறு நிறுவனத்தில் உள்ள பல்வேறு துறைகள் இருக்கும் இல்லையா, கொள்முதல் துறை, விற்பனை துறை, கணக்கெழுத்து துறைன்னு சொல்லுவோம், உற்பத்தி துறை. இப்படி பல்வேறு நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொரு துறைகளுக்குள்ளும் தங்களுடைய நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க உதவிகரமாக உள்ள அமைப்பு தான் படுகிடை தகவல் தொடர்புன்னு சொல்கிறோம். எனவே ஒரே நிலையில் பணியாற்றும் பணியாளர்கள் தங்களுடைய தகவல்களை பரிமாற்றம் செய்வதை படுகிடை தகவல் தொடர்பு என அழைக்கிறோம். எனவே துறைகளில் உள்ள அனைத்தனை நடவடிக்கைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு நிறுவனத்திற்கு கீழ் இயங்கக்கூடிய பல துறைகளும் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை தான் படுகிடை தகவல் தொடர்பு. எடுத்துக்காட்டாக கொள்முதல் துறையும் விற்பனை துறையும் ஒன்று சார்ந்தது. இந்த 2 துறைகளுக்குள்ளே தகவல் பரிமாறிக்கொள்வது படுகிடை தகவல் தொடர்பு என அழைக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஓகே.